Hello friends, welcome to Abijith Cuisine YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் துருவின தேங்காய், 1 கப் சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் பால். முதல்ல நம்ம தேங்காயை வெட்டிக்கலாம். நம்ம தேங்காயை வெட்டிட்டு மேலே இருக்கிற அந்த ஓடை நீக்கிக்கலாம். அது நீக்கினாதான் நமக்கு பர்ஃபி வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த ஓட்டை நீக்கி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இதை நம்ம தண்ணி விடாமல் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதில் 1 கப் சர்க்கரை சேர்க்கலாம். 1.5 கப் தேங்காய்க்கு நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்தா சரியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஃப்ளேம் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கரிஞ்சிரும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் கழித்து நம்ம இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் கரிஞ்சிரும். கரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் ஒட்டுது. அப்போனா நம்ம சுகர் கரைஞ்சின்னு வருதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து எப்படி நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்து வந்திருக்குன்னு. நம்ம இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ நம்ம ஒரு தட்டில் உருக்கின நெய்யை தடவிடுவோம். என்கிட்ட ரவுண்டான தட்டு தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக பர்ஃபி ஷேப் வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து வதக்கி இந்த மாதிரி ஒன்று சேர்ந்துருக்கு. இப்படி உங்களுக்கு ஒன்று சேரலைன்னா கொஞ்சோண்டு பால் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வறண்டுச்சுன்னா நமக்கு பர்ஃபி பதத்துக்கு வராது. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம்.
தட்டில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் பின்னாடி நெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா ஒழுங்காக வராது, காஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப் மோல்டு இருந்ததுன்னா நல்லா அந்த ரெக்டாங்குலர் பீஸ் வரும். பாருங்கள், நான் ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது 15லேருந்து 20 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம வெட்டலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு. இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை டேஸ்ட் பார்க்க போகிறேன். வாயில் வச்சோடனே கரைஞ்சிருது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.